சென்னை மாநகராட்சியில் தற்போது சுதந்திர தின விழா நடைபெற்று வருகிறது. நேரலையில் பார்க்கலாம். விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரேகா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ரேகா, இந்த சுதந்திர தின விழாவில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் அதிகாரிகள்? வேதவல்லி, ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், வங்கிகள் மற்றும் தலைமை செயலகம் என அனைத்து இடங்களிலும் சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகத்தில் சரியாக 10 மணி அளவில் சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் அவர் தற்போது தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தேசிய கொடி ஏற்றி வைத்ததோடு சாரணியர் மற்றும் தேசிய மாணவர் படை அவர்களுடைய அணிவகுப்பு நடைபெற்றது. அவர்களுடைய அணிவகுப்பினுடைய மரியாதையை ஆணையர் கார்த்திகேயன் அவர்கள் மேற்பார்வையிட்டு அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் மாநகராட்சியினுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் டிசி என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் என அனைத்து அதிகாரிகளும் தற்போது நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டு சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளானது வெகு விமர்சையாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கண்ணை கவரக்கூடிய வகையில் குழந்தைகளுடைய நடனங்கள் அமைந்திருக்கிறது. சின்ன குழந்தைகள், அதாவது மாநகராட்சி பள்ளி மாணவர்களுடைய இந்த அழகான கலை நிகழ்ச்சிகளை கண்டு அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருகிறார்கள். மாணவர்கள் சுதந்திர தினத்தினுடைய முன்னிட்டு தேசிய கொடியினுடைய அதே வண்ணத்தில் ஆடைகளை அணிந்தும் தேசிய கொடியை அணிந்தும் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த அழகான இந்த நடனத்தை பார்ப்பதற்காகவே அனைவரும் பொதுமக்கள், ஆசிரியர்கள் அனைவரும் திரளாக நின்று இந்த நடன நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய நாள் அனைவருக்குமே ஒரு சுவையான ஒரு இனிப்பான நாளாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்படுகிறது. குழந்தைகளுடைய நடன நிகழ்ச்சியும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வேதவல்லி, தகவல்களை தந்தமைக்கு நன்றி ரேகா. தொடர்ந்து மதுரையிலும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் அரங்கேறி வருகின்றன. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்டறியலாம். நாகேந்திரன், மதுரையில சுதந்திர தின கொண்டாட்டத்திற்காக என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? தம்பி தமிழரசன், மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்ட காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் இன்று இந்திய திருநாட்டின் 72வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரராகவ ராவ் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட காவல்துறை, மாநகர காவல்துறை, ஊர்காவல்படை என சுமார் 500க்கும் மேற்பட்ட அந்த காவலர்கள் மற்றும் அந்த தேசிய மாணவர் படையை சேர்ந்தவர்கள் அணிவகுப்பு மரியாதையை நடத்தினர். அதனை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அவர்களுக்கான அந்த அணிவகுப்பு அந்த வாகனத்தில் சென்று அவர்கள் அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சுதந்திர தின விழாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் 346 பயனாளிகள், வேளாண்மை துறை, வருவாய்த்துறை, ஆதிதிராவிட நலத்துறை உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளை சேர்ந்த அந்த துறைகளில் இருந்து சுமார் 346 பயனாளிகளுக்கு 66,32,000 மதிப்பிலான நலத்திட்டங்களை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார்கள். மேலும் அதே போன்று பார்த்தோம் என்றால் சிறப்பாக வீர தீர செயல்கள் புரிந்தது மற்றும் சமூக சேவை செய்தது என தன்னார்வலர்கள் மற்றும் அரசு பணியை சேர்ந்தவர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் என சுமார் 232 பேருக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் விருது வழங்கி, கேடயம் வழங்கி, நினைவு சான்றிதழ்களும் வழங்கி அவர்களை கௌரவித்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 2062 மாணவ பள்ளி கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகள், கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு அந்த கலை நிகழ்ச்சிகளை மதுரை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி சமாதான புறா பறக்க விட்டது, மூவர்ண பலூன்கள் பறக்க விட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. தம்பி தமிழரசன். நாகேந்திரன், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. மதுரையை தொடர்ந்து விருதுநகரில் சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை நேரடியில் பார்க்கலாம். களத்தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கணேஷ்குமார், விருதுநகர் மாவட்டம் முழுவதும் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கு? வேதவல்லி, நாட்டின் 72வது சுதந்திர தினம் என்பது மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் சரியாக 9:40 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் சிவஞானம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல்படை மற்றும் தேசிய மாணவர் படை என அனைத்து துணை படையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டு அதனை ஏற்றுக்கொண்டார்.
அதனைத் தொடர்ந்து தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக மூவர்ண கொடிகளின் வண்ணம் பதித்த பலூன்கள் பறக்கவிட்டு இந்த தேசிய ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு கதராடைகள் அணிவித்து அவர்களுக்கு உரிய மரியாதை என்பது செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் 106 அதாவது பல்வேறு துறைகளை சார்ந்த பல்வேறு துறைகளில் உள்ள பயனாளிகளுக்கு அதாவது 106 பயனாளிகளுக்கு 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உறுதிகளையும் வழங்கினார். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய 142 பேருக்கு பாராட்டு நற்சான்றிதழ்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாம் நேராக பார்க்கலாம். பள்ளி மாணவர்கள் அதாவது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 16 பள்ளிகளைச் சேர்ந்த 842 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது.